சிஸ்டர், எஸ், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி, நான் போய் பார்க்குறேன். கூப்பிடுறீங்க? என் பொண்ணுன்னு சொல்லிக்க எனக்கு உரிமை இல்லையா? எப்போ வந்தே? இப்பதாம்மா சித்தன் ஆயாச்சு. ஆத்துல உள்ளவா அசலாத்துல உள்ளவா என்ன சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியம் தாம்மா. அம்மா, உன் மனசை சலனப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க இங்க வரல. அபிராமிக்கு அடிக்கடி நெஞ்சு வலின்னு படுத்துடுறா. ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்னென்ன செய்வேன். என் மகளை ஒரு தரம் கண்ணால பாத்துறேன்னு புலம்புனா அதான் கூட்டிட்டு வந்தேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? சிகிச்சைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்யறேன். என் மகளை இந்த நிலையில பார்த்ததுக்கு அப்புறம் மருந்துதான் நான் என்ன குணப்படுத்த போறது. அம்மா, ஒன்ன புக்காத்துல புருஷனோடையும் குழந்தையோடையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனே. தெய்வம் உனக்கு இப்படி ஒரு குலத்தை கொடுத்துருத்தேம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இது துன்பத்தை கொடுக்கிற கோலம் இல்ல, அதை துடைக்கிற கோலம். ஆமாம், நாம நினைக்கிறபடி நடந்திருந்தா 4 சுவர்களுக்கு இடையே தான் அவ சேவை பயன்பெற்றிருக்கும். ஆனா இப்போ 4 திசையில நிறைஞ்சு இருக்கு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமே தவிர சஞ்சலப்படக்கூடாது. உண்மைதான். கர்த்தர் பேரால தன்னலம் கருதாம சேவை செய்யறதுலதான் சந்தோஷமே இருக்கு. எனக்கு நேரமாச்சு, நான் வரட்டுமா? கங்கா, ஓடுற நதி ஒரு வாய் அள்ளி குடிக்கிறவாளுக்காக நிற்காது. அது ஓடிண்டேதான் இருக்கும். நீ போமா. ஏண்டி அழற? அவ பேசுறது கேட்டு எனக்கு ஆனந்தமா இருக்கு. அப்படி அவ என்னத்த சொல்லிட்டா? ஆதிசங்கரர், ராமானுஜர் போல உள்ள பகவத் பாதாலாம் என்ன சொன்னாலோ அதையே தான் இவனும் சொல்ற. அபிராமி, மார்க்கங்கள் வேறுபட்டாலும் நோக்கம் ஒண்ணுதாண்டி. வா வா. சிஸ்டர், may I come in? Yes, come in. உங்களை பார்க்க வந்தாங்களே, அவங்க இதை மறதியா வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம்னு போனேன், அதுக்குள்ள அவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க. அடடா, வழிச்செலவு பணத்தை எதிர வச்சிருந்தா என்ன ஆகுது? நான் வரேன் சிஸ்டர். சரி.
கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் தாய் மகாலட்சுமி உன்னையே நம்பி வாழ்ந்துருக்கேன் நல்லதையே செய்யம்மா கங்கா கங்கா இருமா இத வந்துட்டேன் என்னம்மா கங்கா இனிமே இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் நீ தாண்டி பாத்துக்கணும் நேக்கு வயசாயிடுச்சோ இல்லையோ மந்திரம் எல்லாம் மறந்து மறந்து போயிடுறது பூஜைக்கெல்லாம் மந்திரம் முக்கியம் இல்லம்மா மனசுதான் முக்கியம் போமா நீயும் உன் தோப்பனார் மாதிரியே ஊன்னா நல்லா வியாக்கியானம் பண்ண கத்துனுட்டேன் வர வர நம்ம அக்ரகாரத்துல தர்மம் தழைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சொல்ற? உஞ்சவர்த்தி செம்பு நிறைஞ்சு வழிகிறதே. அபிராமி, சம்பிரதாயங்களை மதிக்கிறவா லோகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாம் சௌக்கியமா இருக்குண்டி. இந்த அக்ரகாரம் லட்சுமிகரமா இருக்கு, அதுதான் காரணம். ஆமா, எங்க கங்காவை காணும்? தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருக்கா. அதான் எனக்கு யோசனையா இருக்கு. அதுல என்னடி யோசனை? நம்ம பார்த்து தோட்டத்துல தானே பூ பறிச்சுட்டு இருக்கா. அதுக்கு இல்லன்னா ஆளான பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப பிரியப்படுறான்னா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு தானே அர்த்தம். எங்க சுத்தி ரங்கனை செவின்னு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, உடனே கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவேன். அவ இப்பதானே ஹைஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்கா, அதுக்குள்ள என்ன அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? ரொம்ப நல்லா இருக்கு. இவ இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்து துளசி மரத்தையே சுத்திட்டு இருக்கிறது? ஒவ்வொரு ஆத்துலயும் ஏதாவது ஒரு மங்களகரமான காரியம் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஆத்துல எப்பன்னா நலுங்கு சத்தம் கேட்கறது? நாம நினைச்சு ஆகிறது என்னடி, எதுக்கும் ஒரு வேலை வர வேண்டாமா? வரம் குதிரலைனாலும் பரவாயில்ல, எங்க அத்திம்பேர் புள்ள நடையா நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு கட்டி வச்சா நமக்கும் பாரம் குறையும், அவளுக்கும் தோதா இருக்கும். என்ன சொல்றேன்? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டேன்னா இந்த அக்ரஹாரத்துல நமக்கு உதவி செய்ய நான் நீன்னு போட்டி போட்டு வரமாட்டாளா என்ன? அபிராமி, உஞ்சவர்த்தி பிராமணே அடுத்த வாட்ட கை நீட்டி நிக்க கூடாதுங்கிற புனிதமான சம்பிரதாயத்தை முடமாக்க நான் விரும்பல. கங்கா தினமும் கும்பிடுற அந்த மகா துளசி அவளுக்கு மங்களி தாரணம் பண்ணி வைப்பா. நீ போ. சர்வேஸ்வரா, பாலன் கருணை புரிவான் ஆனந்தப்பா. போய் காப்பாத்துமையா. ஏன் முழுகிடுவேன்னு பாக்குறீங்களா? நான் முழுகினா கூட பரவாயில்ல. நானும் அப்புறம் எங்க ஆத்துல எல்லாரும் தலை முழுக முடியும் ஆயிரம் பயப்படுறேன். நீரே போய் காப்பாத்திருக்கணும். ஏன்னா முடியணுமே பயப்படுறீங்களா? நான் முழுகாம பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரி முழுகாம இருக்கா. நானும் பருவ பொண்ணுனா காப்பாத்திருப்பேன். பச்சை குழந்தை தானே.
பாத்தீங்களா? எவனோ ஒருத்தன் லால் பாயவானே. யாரு? நம்ம ரங்கமணி. என்னவா நீ போய் அவனை சுட்டுட்டானே. அம்பி, இப்படியே ஆத்துக்கு போயிடாதா? நீ காப்பாத்து அறிவா. சேரையில இருக்கிற செஞ்சாலி மகன்டா. ரங்கமணி, தொட்டதான் தொட்டுட்ட. அப்படியே ஆத்திர ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடான். தோஷமெல்லாம் போயிடும்டா. தண்ணீரை முழுகினா மட்டும் தோஷம் போயிடுமா? அது எப்படி மாமா? இந்த தண்ணீர்ல தானே அந்த ஹரிஜன பையன் விழுந்தான். அதுக்கு மட்டும் தோஷம் இல்லையா? ஜலத்துக்கு எதிரான தோஷம். கங்கையில மூழ்கினா பாவம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாரோ இல்லையோ? ஓஹோ, இந்த தண்ணீரை முழுகினா தோஷம் போயிடும், கங்கை தண்ணீரை முழுகினா பாவம் போயிடும். ஆனா எந்த தண்ணீரை முழுகினாலும் உயிர் போயிடும். அது தெரியுமோ? ஏ அம்பி, ஆச்சாரம் ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடாதா? ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல வழின்னு அர்த்தம். அந்த நல்ல வழி மேல எதுக்கு பழி போடுற? பேசாம போங்க. ஓய் பஞ்சு, பார்த்தீரா? நேற்று முளைச்ச காணா என்னமா பேசிட்டு போறான். அவனை சொல்லி குத்தவில்லை. அவன் தோப்பனால் அவனுக்கு மீதளிக்க விட்டதே தப்பு. அத முறுக்கென்று சதா பேசிட்டு கிற்கு பையன். ஓய் பஞ்சு, சுப்புடு என்ன இவனை இப்படியே விடப்படாதவனும் முதல்ல வார்த்தை போய் எல்லாத்தையும் சொல்ல பண்ணும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அவன்கிட்ட அப்படி பேசிட்டு வந்திருப்ப? ஏதோ ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு நடு வெள்ளத்துக்கு போன நீ தெரியவா சொன்னதுக்காக ஒரு முழுக்கு போட்டு வந்துட கூடாது. இந்த மாதிரி போலியோ வாழ்றது எனக்கு பிடிக்காது சித்தப்பா. சாக போறவனை காப்பாத்த இறக்கம் இல்லாதவா சந்தியாவந்தனம் பண்ணதுலயும் சாஸ்திரோக்தமா வாழ்றதுலயும் அர்த்தமே இல்ல. அவன் காப்பாத்துறே இல்ல, அதை பத்தி உனக்கு நான் ஸ்நானம் பண்றேன் இல்ல, அதை பத்தி அவனுக்கு என்ன? நாளைக்கு நோக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை நம்பி எங்காட்ட விட்டுட்டு போயிருக்காரு அவன் தோப்பனார். அவர் வந்து எங்காட்ட கேட்கறச்ச நான் இப்படி பொறுப்பு இல்லாம பதிலுக்கு ரொம்ப வச்சுக்குவான். பாருங்க, நாளைக்கு உங்க அண்ணாவுக்கு ஒரு கருடா சேர்த்து போட்டுட்டு இவரை பேசாம ரயில் ஏற்றி விடுங்கண்ணா, நம்ம பாலம் கழியட்டும். ஏண்டி காமாச்சே, யாரும் ரயில் ஏற்றி ஓட சொல்றேன்? இந்த ஆட்டை விட்டு போக வேண்டிய ஒரே ஜீவன் நான் தான். காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும், அங்கேயே கட்டையை போடணும். அப்பதான் போற கதிக்கு புண்ணியம். நீ புண்ணியம் தருவது இருக்கட்டும், ஆனா உன் பேரை என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான் தெரியுமா? தெரியுங்க, ஆத்த ஜலத்துல விழுந்த அரிஜன பையனை காப்பாத்திட்டு வந்திருக்கான், அவ்வளவுதானே. இது என்ன தப்பு? அது சரி, தீட்டு போக ஒரு முழுக்கு போட்டு வந்தா என்ன குறைஞ்சிடும்? கனகு, ஆத்மாவுக்கு எதிராக தீட்டு ஹரிஜன் ஒதுக்கி இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆழ்வார் கிடைச்சிருப்பாரா? நாராயணாதின்னு விட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு நாயன்மார் கிடைச்சிருப்பாரா? அதுக்காக அதுவும் இதுவும் ஒண்ணா? எல்லாமே ஒண்ணுதாண்டா. ஹரிஜன் கருப்பு நிறமாச்சேன்னு நம்ம ஒதுக்கிட கூடாதுன்னு தான் பகவான் கண்ணனே கரும நிறமா காட்சி தர. சரிதான், உன்னை கொஞ்சம் பேச விட்டா ஒரு பிரவச்சனமே பண்ண ஆரம்பிச்சிருவியே. தம்பி, நீ ஏண்டா நின்னுட்டு இருக்க? சித்திராவணம் பண்ணி வச்சிருக்கேன், வா சாப்பிட போலாம் வா.